மிஸ்டர் ஆலினால் ரமேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசிசி பிளாக்கில் கட்டின ஒரு ஓட்டு வீடுங்க. இது சிங்கிள் ரூம் வீடு தாங்க. இது ஒரு கிச்சன் ஒரு ஹால் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து மிகவும் பின்தங்கிய மக்கள் வந்து மெட்ராஸ்லேயோ இல்லை வந்து மற்ற கிராமப்புறங்களோ இந்த மாதிரி வந்து ஆலோ பிளாக்கில் இல்லை சாலிட் பிளாக் கல்லில் இல்லை இது மாதிரி ஏசிசி கல்லில் இது மாதிரி வீடு கட்டியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து 2 நாள் மழைக்கு நீர் கசிவு வந்து அதிகமாக உள்ளே வருங்க. உள்ளே பூசியிருப்பாங்க, வெளியே பூச மாட்டாங்க. என்னென்னா அவங்களுக்கு பட்ஜெட் இருக்காதுங்க, அப்புறம் பூசிலான்னு விட்டுருவாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக அந்த கேப்பில் ஜாயிண்ட் கேப்லேயும் உள்ளே ஊறி ஃபுல்லாக வந்து தண்ணி வடிய ஆரம்பிக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாசி மாதிரி ஃபங்கஸ் மாதிரி உருவாயிடும். இது வந்து மழை காலங்களில் அதிகமாக நடக்குங்க. வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஓட்டு வீடு வந்து ரொம்ப ஹீட் ஆகும். என்னன்னா அந்த கேப்பில் வந்து அதிகமாக வெப்பம் பரவுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்குங்க. இதை தடுக்கிறதுக்கு நம்மளாண்ட ஒரு வழி இருக்குது. அந்த வழி வந்து எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஜாயிண்ட்டு ஃபுல்லாக நம்ம வந்து தட்டி எடுத்துடணுங்க. ஏன்னா அதில் தான் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஜாயிண்டெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மோட்டர் வச்சு வாட்டர் வாஷ் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும். ஃபுல்லாக அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட எல்லாம் லூஸ் ஜாயிண்ட்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா அடியில் வந்து ரொம்ப பாசம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து தகுடு வச்சு நல்லா சுரண்டி ஏற்றணும். ஏன்னா நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் போட போகிறதுனால இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணணுங்க. அப்போ தான் வந்து நல்லா ஒட்டும், இல்லைன்னா சரியாக ஒட்டாது, உறிஞ்சி வந்துடுங்க. அதனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரண்ட்டு பேக் சைடு இந்த மாதிரி 4 பக்கம் செவத்துலேயும் நம்ம வந்து இது மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் ஆரம்பிச்சிடலாம். இந்த வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணுறதுனால இதில் வந்து பில்டிங் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்குங்க. ஏர் கிராக் வராது. இந்த மாதிரி மழை காலங்களில் இந்த மாதிரி ஓதம் இந்த மாதிரி நீர் போதெல்லாம் எதுவுமே கசியாதுங்க. அதனால தாங்க இந்த மெத்தட் நாங்கள் பண்ணுறோம். இதை பார்த்திங்கன்னா ப்ரஷ் பாண்டு வர ஃபோர்ஸ் ராக்கில் வர ப்ரஷ் பாண்டு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் நாங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி இது மாதிரி வந்து லைட்டாக முதல்ல ஒரு கோட் போட்டுருங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு தின்னாக வச்சு ஒரு கோட் போடுறோம். அது மாதிரி ஜாயிண்ட்டுக்கெலாம் வந்து நல்லா பக்காவாக பண்ணியிருந்தோங்க. இதுமாதிரி நம்ம சிரமம் இல்லாமல் எல்லாத்துக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி மழை காலம் வந்து நீர் கசிவை வந்து தடுக்கலாம். வெயில் காலங்கள்லாம் ஹீட்டை வந்து நம்ம வந்து குறைக்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக இது மாதிரி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கோட்டிங் பண்ணிடணும். இந்த கோட்டிங் பண்ணுற சொல்ல மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கையில் க்ளவுஸோ இல்லை வந்து கண்ணாடி வந்து அணிஞ்சிடுங்க. ஏன்னா வந்து ப்ரஷ்ஷில் அடிச்சுன்னா கண்ணில் பட்டுச்சுன்னா வந்து கண் வந்து ரொம்ப எரிச்சல் குத்துரும். அதனால் அதெல்லாம் வந்து முக்கியமானங்க. பார்த்திங்கன்னா இந்த 4 பக்கம் செவத்தில் நம்ம சுற்றி இது மாதிரி அடிச்சிடுறோம். சில அந்த ஜாயிண்ட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, லூஸ் ஜாயிண்ட்டு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரஷ் பேண்ட் வந்து சூப்பராக போட்டோங்க. நல்லா கோட்டிங் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நாங்கள் வந்து டேம் ப்ரூஃபில் நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சிடுறோங்க. அதை சிம்பிளாக இந்த மாதிரி சின்ன வீட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இந்த வாட்டர் லீக்கேஜ்லாம் வந்து எதுவுமே வராது. அதனால தாங்க இந்த மெத்தடு. பூசாத செவத்துக்கும் நம்ம வந்து இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் ப்ரஷ் பேண்ட் கோட்டிங் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து திருப்பி நாங்கள் வந்து வாட்டர் வாஷ் விட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா வந்து டஸ்ட்டு படியும். இது க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து டேம் ப்ரூஃப் நம்ம வந்து ரூஃப் கோட் அடிக்க போகிறோங்க. இது அடிக்கிறதுனால நம்ம வந்து பில்டிங்கில் வந்து இன்னும் ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கும், லீக்கேஜ் எதுவுமே வராதுங்க. இப்போ பாருங்கள், அதை தண்ணி விட்றேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி கூட ட்ராப் நிற்கலைங்க, அழகாக கீழே இறங்கிடுது. இந்த தாமரைப்பூவில் தண்ணி இலையில் வந்து தண்ணி ஊற்றினா எப்படி தண்ணி நிற்காதோ அதே மாதிரி தாங்க இந்த செவுத்தில் வந்து தண்ணி பிடிச்சா கூட தண்ணி நிற்காது. அது மாதிரி வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் அது. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்டெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இதுவும் நம்ம பூர்த்தி பண்ணிவிட்டு இதுக்கு வாட்டர் ப்ரூஃப்லாம் பண்ணி வச்சுருந்தோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இது வந்து பிர்லா ப்ளஸில் வர ரூஃப் கோட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது டேம் ப்ரூஃபுங்க. இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், டேம் ப்ரூஃப்லேயே ஸ்டைனர் ஊற்றி கலர் மிக்சிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலான வீடுனால அவங்க வந்து பட்ஜெட் குறைக்கிறதுனால இந்த மாதிரி வந்து நாங்கள் ஐடியா பண்ணிட்டோம். இதே வந்து நல்லா பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பாண்ட் கோட்டிங் பண்ணிடணும்.
ரெண்டாவது பார்த்திங்கன்னா டேம் ப்ரூஃப் 2 கோட்டிங் பண்ணியிருந்தேங்க. மூணாவது பார்த்திங்கன்னா கலர்லேயும் 2 கோட்டிங் பண்ணிங்கன்னா வீடு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த கலர் வந்து அஃபெக்ஸோ அல்டிமா அது மாதிரி ரேஞ்சில் நம்ம போட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க. வீடு 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. எப்போவுமே வீடு வந்து பராமரிக்கணுங்க. வீடு பராமரித்தோம்னா இது மாதிரி வந்து லீக்கேஜ் வராது, கிராக் வராதுங்க. வெயிலும் வந்து வெயில் நேரத்தில் ஹீட் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்காக தாங்க இந்த மெத்தட் பண்ணுறோம். பாருங்கள், ஜம்முன்னு ஆயிடுச்சு. ஒரு கோட்டு தான் நாங்கள் அடித்தோம், அதுவே சூப்பராக ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டாவது கோட்டுனா இன்னும் சூப்பராகிடும். இது வந்து ஆக்சுவலாக டேம் ப்ரூஃபு. இதில் வந்து நாங்கள் ஸ்ட்ரைனர் கலந்து மிஷின்லேயே ஸ்ட்ரைனர் கலந்து அடிச்சிடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து பிர்லா ப்ளஸில் அந்த ரூஃப் கோட் வந்து 4 லிட்ரு வாங்கியிருந்தோம். அந்த 4 லிட்ரு வந்து இது கரெக்டாக போச்சுங்க. இல்லை ப்ரஷ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா 23 கேஜியில் 1 பாக்கெட் வாங்கியிருந்தோம். கரெக்டாக இருந்தது. சிமெண்ட் மூட்டை வந்து 1 மூட்டை வாங்கியிருந்தேங்க இந்த ஜாயிண்ட்டுக்கெலாம் நம்ம பூசத்துக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 2வது கோட்டு போட்டுறேன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஒரு கோட்டுக்கே வந்து அருமையாகிடுச்சுங்க வீடு. இனிமேல் லீக்கேஜ் எதுவுமே வராது. இந்தமாதிரி இந்த ஐடியா வந்து நீங்களும் பயன்படுத்துங்க. அதுக்காக தாங்க இந்த பதிவு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.